ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, இயேசுவே மெய்யான ஒளி. எடுத்து வாசிப்போம். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. கூடார பண்டிகையுடன் தொடர்புடைய ஆலயத்தை ஒளிர பண்ணும் நிகழ்ச்சி யூதரின் கூடார பண்டிகையிலே நடைபெறும் என்று வில்லியம் பார்க்கலே எழுதுகிறாராம். அந்த கூடார பண்டிகையிலே முதல் நாளுடைய சாயங்கால வேளையில, முதல் நாளின் சாயங்கால வேலை, அதாவது பெண்களுக்கான பிரகாரத்தில் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நாட்களில் மக்கள் அமரும்படி சுற்றிலும் படிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா நடுவில 4 மெழுகுவர்த்தி உயரமான ஒரு மேடையில் வைக்கப்பட்டிருக்குமாம். ஆனா சாயங்காலம் ஆகும்போது இந்த மெழுகுவர்த்திகள் கொளுத்தப்படும். இவற்றின் ஒளியானது எருசலேம் நகரம் முழுவதும் பற்றி நகரில் இருந்த ஒவ்வொருடைய வீட்டின் வாசலை வெளிச்சமாகும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் ஆண்டவராய் இயேசு இருளை ஊடுருவியும் இந்த வெளிச்சத்தை காண்கிறார்களே, இது எத்தனை தான் பிரகாசமான ஒளியை கொடுத்தாலும் கூட ஒளி சற்று நேரத்தில் மங்காத தொடங்கி அணைந்து முடிவில் அணைந்து போகும். ஆனா அந்த நானுடைய இந்த உலகத்திற்குள் வெளிச்சமா இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றும் போது ஒரு இரவுக்கு மாத்திரமல்ல, அவன் வாழ்வு முழுவதும் அவனுக்கு ஒளி கிடைத்துவிடும். நான் தரும் ஒளி நிரந்தரமானது என்று கூறினாராம். நாம் ஜெபிக்க விரும்பலாமா? ஜெபிப்போம். இயேசுவே, என்னை பரலோகத்திற்கு நேராக நடத்தும் தெய்வீக ஒளி நீரே. இந்த உலகில் காணும் ஒளியாவும் சீக்கிரம் மயங்கி அணைந்து போகும். எனவே அந்த ஒளியை தேடி வீட்டில் பூச்சியை போல நான் அழிந்து விடாமல் மெய்யான ஒளியாக உம்மால் பிரகாசம் பெற எனக்கு உதவி கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.